ஹாய் டாலர்ஸ் ப்ளீஸ் குவைட். ஹாய் கேக்குதா? அடுத்த வீடியோ எப்போ போடலாம்? வீடியோ 2 நாள்ல போட்டுருவீங்க. டேய் டான் என்னடா கெட்டப் இது? என்ன பேரா கண்டுபிடிச்ச? தலைய மறைச்ச, தலைக்கீழ இருக்கிற உடம்ப மறைக்கலையே. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. சரி இது என்னது கையில? அன்னைக்கு நான் 2 எடுத்துட்டு வந்தேன்ல, ஆமா. அதுல ஒண்ணு இது AK-47 சொல்லி எடுத்துட்டு வந்தேன். அந்த கூரையில AK-47 துப்பாக்கி இருக்கும். PK-47 துப்பாக்கி ஒரு 8 இருக்கு, எடுத்து கையில கொடுத்து விடு. பாருடா. ஏன் மச்சான், தலைக்கு மேல எது வந்தாலும் சுட்டு தள்ளுங்கடா. இது ப்ளோயர். இது தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளோயர்னா அப்படினாடா ஆபரேஷனா? இத வச்சு காத்து அடிக்கலாம், தூசி அடிக்கலாம், வீட்டை கூட்டலாம். எங்கடா போடுற? நீ பாத்து, ஏற்கனவே அங்க ஒரு அட்டாக் பண்ணி ஆபாய் கிடக்கு. சரி ஓடுமா இது? இத தூக்கிட்டு வந்திருக்க? டேய், எடுத்து போடுங்க. என்னது டயர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். சரி அதோட அந்த சுவிட்ச் பாக்ஸ் வச்சிருந்தேன்ல, அந்த ஆமா. சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. போட்டு நான் தான் பண்ணிக்குமா? ஒரு வேலை இருக்கு. நான் எடுக்கிறதா? இதானே வச்ச, போய் எடுறா போடா. போடுறேன். டேய் கையில கொடுத்துட்டு போடா. நானா குடிக்கிட்டு இருக்கேன். இந்த வேற தூக்கி சுத்திட்டு வந்திருக்கிறான் அங்க இருந்து. டேய், அடியால தூக்கி போட்டா அந்த மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போறது வேண்டாம் எனக்கு அது. சரி, வா போறப்ப பொறுக்கிக்கலாம். போயிட்டு போடா போடா. மாட்டு மறுபடியும் மாட்ட சொல்ற ஒண்ணு ஆயிரம் சி மாட்டு. போடுற வச்சுட்டியா? போடு இந்தா போடவா? போடு. ஒரே செஞ்சு இதை அங்க வச்சுட்டு இந்த கெட்டப்ப மட்டும் காமிச்சு வைப்போ. இந்த வேஷத்தை போட்டு முன்னே இருக்குது பின்னே இருக்குது. பாபா ராம்தேவ்ல பேசாட்டுறா. எனக்கே சரி போயிருக்கா போடா. டேய், சரி போடுறா, இப்படி வச்சுக்கோங்க. இங்க குடிக்கணும் போல இப்பதான் உலகம் வெளிச்சமா தெரியுது. தெரியும்ல. பாரதியார் அட பாவி, இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னாண்டா பாரதியார் 2 காதையும் பொத்தன மாதிரி முண்டாஸ் கட்டி உட்கார்ந்துருக்காரு. இது துப்பாக்கின்னு சொல்லி எப்படா நினைச்ச? அது AK-47 மாதிரி இருக்குதா? குடிக்கிறதுக்கு இப்படி இருக்கறதால துப்பாக்கி வாசிச்சேன். எனக்குள்ள பட்டன். இது பவர் இல்ல குண்டூர். இன்னும் படத்துக்கு வந்தா தெரியும். ஆளு படம் தெரியா? டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாயிடுச்சு. இந்த அப்படி வரும். இங்க வந்து இந்தா உன் கையோட மிச்ச சுத்தம். இந்த விஷயம் நான் எப்ப வீட்டுக்கு போறது? நானே போட்டேன். என்னாச்சு? எதா உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? அதேதான். சரி போ. இந்த விஷயம் நான் எப்ப வீட்டுக்கு போறது? இங்க இருக்கீங்க அமெரிக்கா போறாரு. மறுபடியும் தூக்கி போடுறான் பாரு. அமெரிக்கா சார் இவரு வீட்டுக்கு வாங்க, என்ற வீட்டுக்கு வாங்க, உங்க ஓகோன்னு கவனிச்சு போடணும். ஆமா, இவர் 8 அடுக்கு மாடி கட்டி ஏசி வச்சிருக்காரு. போடா டப்பா தலையா. சரி எடு அந்த ஸ்க்ரூ டிரைவர். இதை மட்டும் கழட்டி இந்த வயரை மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். இதான் பென் டிரைவ். ஸ்க்ரூ டிரைவர் தான், பென் டிரைவா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. குரு கேட்ட டிரைவருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன்னா சுத்திக்கிட்டே இருக்கு. 150 ரூபாய்க்கு அமௌண்ட் தானே வரும். இந்த பரராஜா இரு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. இதுதான் சுவிட்ச். அப்ப இதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? அதுவும் சுவிட்ச் தான். அப்ப இதுக்கு பேர் என்னது? இதுவும் சுவிட்ச் தான்டா. ஒரு செவுத்துல இருந்தாலும் சுவிட்ச். நீ கையில பிடிச்சி சுவிட்சுங்கிற அந்த சுவிட்சை போட்ட ஒரு பேர் லைட்டை போடு. எரியல. எரியுமா? பிரமாதமா அறியா? எங்க எரியல? இது லைட்டுக்கான சுவிட்சா இந்த ப்ளோயருக்கான சுவிட்சா? சரி, நீ ஏதோ டெக்னீஷியன் வர, நான் ஓரமா போய் நிக்கிறேன். நீ என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடு. பாத்துட்டியா? ஏண்டா சொல்லி 2 செகண்ட் ஆகுதுடா. பாடுறா, பார்க்கத்தானே சொன்னேன். வேலை பார்க்க சொன்னேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? கரெக்டா இதை ஒரு கையில பிடிக்கணும், இதை ஒரு கையில பிடிக்கணும். பிடிச்சா என்ன ஆகும்? வைப்ரேஷன் ஆகுமா? ஆமாமா. ஆமாமா, வயர் இல்ல, கரெக்டா இந்த இதுல பிடி. கொஞ்சம் வெடிக்காதுல்ல? வெடிக்காதுடா. அது வேற. Promise. நான் தான் சொல்ல ப்ராமிஸ் கொடு. இங்க வெடிக்காது. அப்ப நீ ஒண்ணு வெடி. நீ ஒண்ணு வெடி. நான் உன்னை பிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வைப்ரேஷன் உனக்கு எனக்கு கரெக்டா இருக்கணும். ஓகேவா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதான் இல்ல ஆஃப்ல தான் இருக்கு.
நைட் ட்ரெயின்ல அதனால வந்துருச்சு. கரெக்டா பிடிச்சிட்டியா? ஏன் தனிப்பட்ட பொசிஷன் இல்லடா, மரக்கட்டையில ஒட்டி நிக்கல, வைப்ரேஷன் ஆகிறப்ப தெரியாது. கரெக்ட், நீயும் கரெக்டா அங்கதான் இருக்கு. பின்னாடி ஒட்டிட கூடாது. சரி சரி அப்படி கரெக்டா கரெக்டா. ரெண்டுலையும் பிடிச்சிருக்கியா? போடலாமா? ஓடு. எக்ஸ்பெரிமெண்ட். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஸோ எந்த ஒரு மிஷினரி ஐட்டம்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த மெயின் ஸ்குவாட் தான். இப்போ நான் செக் பண்ண மாதிரிலாம் செக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். ஏன்னா இது நல்லா தான் இருக்கு, இதில் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ரெண்டாவது, இந்த டைப் ப்ளோவர் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கார்பன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்பன் தேஞ்சிருந்தாலும் ஓடாது. ஸோ ரெண்டாவது நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். ஏன் அதை டேரெக்டாக சொன்னேன் அப்படின்னா, சுவிட்சில் சப்ளை பாஸ் ஆச்சு. டாலர்ஸ் இந்த சைடு கார்பன் இல்லை, இந்த சைடு செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அநேகமாக இங்கிட்டு கார்பன் இல்லாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, இந்த சைடு இருக்கு. இதோ பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த சைடும் இருக்கணும். இதுதான், இதைத்தான் சொன்னேன், இதுதான் கார்பனு. ஸோ இது ரெண்டு இருக்கணும், இந்த சைடு ஒன்று இருக்கணும், இந்த சைடு ஒன்று இருக்கணும். அதில் ஒன்று தான் இருக்கு. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. இந்த மாதிரி ரெண்டு இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் இது கம்பல்சரி ஓடும். அதே மாதிரி இதுக்குள்ள தூசியும் இருக்கு, அந்த தூசியும் எடுத்துட்டு இதை மாட்டிட்டு ஒரு தடவை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். டாலர்ஸ் இந்த ரெண்டு சைடு கார்பன் உள்ள போட்டாச்சு. அதே மாதிரி இதை கழட்டி விட்டு இதுக்குள்ள இருக்கிற தூசிங்களை வெளியே எடுத்துருவோம். என்ன இது? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் சுத்துது. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு மிஷின் ஓடலை அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்தோன்னு தூக்கி போடக்கூடாது, அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் கூட பிரச்சனை இருக்கலாம். இப்போ நான் அந்த கார்பன் ஒரு சைடு இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதில் கூட பிரச்சனை இருக்கலாம். ஸோ எப்பயுமே அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடலாமா வேணாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இதை மாட்டிட்டு ஸ்க்ரூ எல்லாம் போட்டுட்டு வயரை ஜாயின் பண்ணி போட்டு பார்ப்போம், ஓடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம். அப்படியும் ஓடலாம், இந்த மோட்டர் தான் கம்ப்ளைண்ட். ஐயா இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. ஓகே, இதை மாட்டியாச்சு. ஓகே, இப்போ இந்த மெயின் வயரை மாட்டி செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ டாலர்ஸ் ப்ளோவர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? என்னடா சொல்ற? ரெடி ஆயிடுச்சா? அப்ப நான் வீட்டை கூட்டலாமா? நீங்க வீட்டை வாசலை கூட்டலாமா? கூட்டலாங்க, ரோட்டை கூட்டலாமா? கூட்டலாங்க, ஒற்றை அடிக்கலாமா? அடிக்கலாங்க. சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. சூப்பர். இப்ப போய் நான் எப்படி ரோட்டை கூட்டுறேன் பாரு. பைத்தியமா இவன்? என்ன சத்தம்? நான் ரோட்டை கூட்டுறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த பெல்லை அடிச்சுட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஷேரை போட்டுருங்க.